நம்ம சென்னையில ஐசியூ வார்டுல அனுமதிக்கப்பட்டு தீவிரமா சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரும் சவுக்கு சங்கர். ஆனா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த மனுஷன நிம்மதியா சிகிச்சை கூட எடுக்க விடாம அவர கைது பண்றதுக்கான நடவடிக்கையில இன்னைக்கு தமிழக அரசு, முக்கியமா காவல்துறை, சவுக்கு சங்கர் அவர் தங்கி இருக்க அந்த மருத்துவமனைக்கே நேரடியாக போய் அவர கைது பண்றதுக்கான வேலையில தமிழக அரசு அவங்க இறங்கியிருக்காங்க. அப்போ சவுக்கு சங்கர் அவர் மருத்துவமனையில வச்சு செஞ்ச சம்பவம், அதுக்கப்புறமா கைது நடவடிக்கையை எடுக்க முடியாம வெளியேறிய போலீஸ், உச்சக்கட்ட அராஜகம் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பேஷண்ட் அவரு. ஆனாலுமே அந்த இரக்கம் கூட இல்லாம சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக தற்போது காவல்துறை மிக மிக மோசமாக சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டிருக்காங்க. எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு உச்சக்கட்ட அராஜகத்துல இறங்கியிருக்காங்க. அப்படி உண்மையாக சவுக்கு சங்கர் அவருடைய உடல்நிலைக்கு என்னதான் ஆச்சு? போலீசார்கள் அவங்க வந்து சவுக்கு சங்கர் அவருக்கு எதிரா மருத்துவமனையில என்னதான் செஞ்சாங்க? சவுக்கு சங்கர் இப்ப அவர் வெளியிட்டிருக்க அந்த பதிவு தான் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவுல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. திமுக அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து திமுக அவங்க செஞ்சுகிட்டு இருக்க எல்லா ஊழல், பித்தலாட்டம், ஏமாத்து வேலை இது எல்லாத்தையுமே மக்கள் எல்லார்கிட்டயுமே தோல் உரிச்சு வெட்ட வெளிச்சம் ஆக்கிக்கிட்டு இருக்கவர் தான் கடந்த 4 வருடமாக திமுகவுக்கு எதிரா தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கவர் தான் சவுக்கு சங்கர். இதனால இந்த 4 வருஷத்துல மட்டுமே சவுக்கு சங்கர் அவர் மேல தொடர்ச்சியாக வழக்கு நெறைய போட்டு இந்த சவுக்கு சங்கர் வெளியே இருந்தான்னா, நம்ம செய்ற எல்லா விஷயத்தையுமே மக்கள் எல்லார்கிட்டயுமே அம்பலம் ஆக்கி, திமுகவுக்கு கெட்ட பெயர் எடுத்துருவான் அப்படின்னு தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர் மேல நெறைய வழக்குகள் இந்த 4 ஆண்டுல திமுக தமிழக அரசு அவங்க தரப்பு கிட்ட இருந்தே சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக கிட்டத்தட்ட 50க்கும் மேல வழக்கு சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு. ஆனா, அந்த எல்லா வழக்கிலயுமே நீதிமன்றம் அவங்களுடைய அந்த உத்தரவால, அவங்களுடைய அந்த நல்ல தீர்ப்பால ஒவ்வொரு முறையும் எல்லா பிரச்சனையும் கடந்து கடந்து வந்து தொடர்ந்து இப்ப வரைக்கும் கடந்த 4, 5 நாட்கள் முன்னாடி வரைக்கும் சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிரா பேசுறத நான் நிப்பாட்ட மாட்டேன்டா அப்படின்னு தொடர்ச்சியாக திமுகவை அடி அடி அடின்னு எலெக்ஷன் வரைக்கும் நான் விட போறதில்ல அப்படின்னு திமுக அவங்கள பத்தி மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா வெளியே கொண்டுட்டு வந்துகிட்டே தான் இருந்தாரு. இந்த சூழ்நிலையில கடந்த 3, 4 தினத்துக்கு முன்னாடி திடீர்னு நைட் ஒரு வீடியோ ஒண்ணு சவுக்கு சங்கர் அவர் போட்டாரு. அதுல எந்த நேரத்துல வேணாலும் நான் கைது ஆகலாம். நான் கைது ஆகக்கூடிய ஒரு அபாய நிலைமையில இருக்கேன். எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பு வீடியோவ நைட் 12 மணிக்கு சவுக்கு சங்கர் போட்டிருந்தாரு. இதனால சவுக்கு சங்கர் அவர கைது பண்ண வந்த போலீஸார்கள் அவங்க எல்லாருமே பாதிரி சவுக்கு சங்கர் கைது பண்ண போற அந்த விஷயத்த அவர் லீக் அவுட் பண்ணிட்டாரு. அவர இந்த நேரத்துல கைது பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர கைது பண்ண வந்த போலீஸார்கள் கைது பண்ணாமலேயே அவங்களுடைய அந்த நடவடிக்கையை நிப்பாட்டி வச்சிருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சவுக்கு சங்கர் அவர் பொங்கல் கொண்டாடி இருந்தாரு. அதற்கான அவர் வெளியிட்ட புகைப்படங்களும் கூட நம்ம எல்லாருமே சமீபத்துல பார்த்திருந்தோம். ஆனா இப்ப நேற்று இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர் உடல்நிலை மோசமாக ஆகியிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர் சிறையில இருந்து வெளியாகி ரிலீஸ் ஆகியிருந்தப்ப, அப்ப இருந்தே சவுக்கு சங்கர் அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்டின்னா, எனக்கு அப்பப்ப உடம்புக்கு வித்தியாசமாக நான் உணர்றேன். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய உடல் வேற. ரிலீஸ் ஆகி நான் வெளிய வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய உடல் நிலைமை வேற மாதிரி இருக்கு. அப்பப்ப என்னுடைய உடல்நிலை மோசமாக இருக்கு. ஜெயில்ல எனக்கு தரப்பட்டிருந்த அந்த உணவுல ஏதோ ஒரு ஸ்னோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கலந்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏன்னா, என்னுடைய உடல்நிலை ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாரி இருந்துச்சு. ரிலீஸ் ஆகி நான் வெளிய வர்றப்ப ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு சிறையில சாப்பாட்டுடன் சேர்த்து ஸ்னோ பாய்சன் அப்படி மாதிரி ஏதாவது கலந்து குடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் படுறேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் நேரடியாகவே அவருடைய மீடியா சேனல்ல இத சொல்லியிருந்தாரு. இப்ப அது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புற விதமா, கடந்த 2, 3 நாட்களுக்கு முன்னாடி பொங்கல் நல்லா வீட்ல வச்சு கொண்டாடின மனுஷன், இப்ப திடீர்னு உடல்நிலை பாதிப்பாகி சவுக்கு சங்கர் தற்போது மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐசியூ வார்டுல அவரு அட்மிட் ஆகியிருக்காரு. சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருடைய உடல்நிலைக்கு உண்மையாகவே என்ன பிரச்சனை? எதுக்காக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகல. ஏன்னா ஒரு டாக்டர் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய பேஷண்ட் என்ன சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எப்பயுமே யார்கிட்டயுமே லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல தமிழக காவல்துறை நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்க சவுக்கு சங்கர் அவருக்கு என்ன சிகிச்சை தந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவமனையில போய் போலீசார்கள்
இன்னைக்கு போய் அவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க மருத்துவமனையில. அப்போ மருத்துவர்கள் எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த உடல் கண்டிஷன பத்தி நாங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அது மருத்துவ தர்மம் கிடையாது அப்படின்னு டாக்டர்கள் எவ்வளவோ வலியுறுத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவருடைய உடல்நிலை என்ன ஆச்சு? எதுக்காக அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு? அப்படின்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியும், போலீசார்கள் வலுக்கட்டாயமாக சவுக்கு சங்கர் அவருடைய உடல்நிலை எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு மருத்துவமனையில போலீசார்கள் அராஜக செயல்ல ஈடுபட்டு, சவுக்கு சங்கர் அவருடைய அந்த உடல் கண்டிஷன் நிலைமைய பத்தி போலீசார்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இன்னைக்கு வரம்பு மீறி மோசமாக போலீசார்கள் டாக்டர்கள் கிட்ட நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, சவுக்கு சங்கர் அவருடைய உடல்நிலைக்கான அந்த ரிப்போர்ட்டையும் போலீசார்கள், டாக்டர்கள் அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்துல சவுக்கு சங்கர் ஐசியூ வார்டுல அவர் தீவிரமா அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்டயுமே வந்து போலீஸார்கள் அவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட 3, 4 நாட்களுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு எஃப்ஐஆர் ஒண்ணு சவுக்கு சங்கர் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்க பத்தின விசாரணை சவுக்கு சங்கர் அவரு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு. தீவிரமா சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே போலீஸார்கள் அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம மருத்துவமனையில பெட்ல படுத்துக்கிட்டு அவரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போலீஸார்கள் அவங்க விசாரணை நடத்தியிருக்காங்க. ஒரு சில கேள்விகள் கேட்டதா தெரியுது. அதுக்கு சவுக்கு சங்கர் பதில் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு போலீஸார்கள் அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர். அதனையொட்டி போலீஸார்கள் அவங்க கலைந்து போயிருக்காங்க. ஆனாலுமே சவுக்கு சங்கர் அவருடைய உடல்நிலை என்ன நிலவரம் அப்படின்னு போலீஸார்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, எப்ப ரிலீஸ் ஆவாரு? எப்ப இவர கைது பண்ணலாம்? அப்படிங்கிற அந்த நடவடிக்கையில தான் இப்ப போலீஸார்கள் அவங்க தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவரே பார்த்தீங்கன்னா, ஒரு பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல இன்னைக்கு சாயந்திரம் சவுக்கு சங்கர் அவரு சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, "என்னுடைய உடல்நிலை இப்ப மோசமாக இருக்கு. அதனால தான் என்னால தொடர்ச்சியாக வீடியோ போட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஆனாலுமே என்ன மருத்துவமனை வரைக்கும் வந்து என்னுடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன? நான் என்ன சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்?" அப்படின்னு டாக்டர்கள் அவங்க எல்லார்கிட்டயுமே போலீஸார்கள் வலுக்கட்டாயமாக அராஜகம் செஞ்சு என்னுடைய மருத்துவ ரிப்போர்ட்ட கேட்டு அறிஞ்சிருக்காங்க. மேலும் என்ன கைது செய்யறதுக்கான எல்லா நடவடிக்கையும் மீண்டும் தமிழக காவல்துறை அவங்க எடுத்ததாக தெரியுது. இதனால எப்ப வேணாலும், எந்த நேரத்துல வேணாலும் நான் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனையில இருந்துகிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க சவுக்கு சங்கர், அவர் இந்த முக்கியமான விஷயத்த மீண்டும் ஒரு முறை அவரு சொல்லியிருக்காரு. எப்ப வேணாலும் நான் கைது செய்யப்படலாம் அப்படின்னு. இத பார்க்குறப்ப சவுக்கு சங்கர், திமுக அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மனுஷன். அவங்க செய்ற எல்லா விஷயத்தையுமே வெட்ட வெளிச்சம் ஆக்கி கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபராக சவுக்கு சங்கர் அவர் இருக்காரு அப்படின்னு. இந்த 4, 4 1/2 ஆண்டுகளாக சவுக்கு சங்கர் அவருக்கு குடுக்காத தொல்லை இல்ல, குடுக்காத கஷ்டம் இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி சவுக்கு சங்கர் தொடர்ந்து திமுக அவங்கள எதிர்த்து அவங்க செய்யக்கூடிய எல்லா தப்பையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்காரு. இதுல அதிகபட்சம் அவருக்கு ஸ்னோ பாய்சன் குடுத்து அவருடைய அந்த உயிருக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரியான விஷயத்திலயும் காவல்துறை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக இப்ப திரும்பவும் திரும்பவும் அவரு மருத்துவமனையில அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலைமை, மோசமான நிலைமைக்கு அவரு தள்ளப்பட்டிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்ப சவுக்கு சங்கர் அவர் டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அப்படின்னு. மேலும் டிஸ்சார்ஜ் ஆனாலும் தமிழக காவல்துறை அவங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர பொறுத்த வரைக்கும் அவர் வயசுக்கு படக்கூடாத ஒரு மிகப்பெரிய கஷ்டத்த தான் தமிழக காவல்துறையால அவரு பட்டுக்கிட்டு இருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.